ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் லேயர் சப்பாத்தி, அதுவும் கோதுமை மாவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட்டு எல்லாருமே செய்கிற மெத்தட் தான். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்களும் சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவு, நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஓகே. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு முதல்ல இது போல் கலந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இது போல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவும் டைட்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் பிசையக்கூடாது. ஒரு நார்மலான ஒரு இதுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்பவும் டைட்டாக இல்லை, ரொம்பவும் லூஸாக இல்லை. இப்போ மறுபடியும் நாம் ஒரு 5 நிமிஷம் நாம் இதை கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது மட்டுமே இந்த கோதுமை மாவில் நம்ம சாஃப்டாக சப்பாத்தி செய்ய முடியும். இப்போ போதும், ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நாம் இதை மேலே பிசைஞ்சால் போதும். இப்போ பார்த்திங்களா, லைட்டாக சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நாம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஜஸ்ட்டு அது ஊறட்டும். நீங்கள் இப்படியவும் நீங்கள் சப்பாத்தி சுடும்போது சாஃப்டாகவும் இருக்கும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட ஆரம்பிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் அதே சாஃப்ட்னஸ் இருக்குது. இப்போ இதை நாம் சின்ன சின்ன பால்ஸாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் உருட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்து இதை பிரித்து எடுத்துருங்க. இதை ஒரு 3லேருந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு. இப்போ இதே போல் நான் எல்லாத்தையுமே உருண்டைகளாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இத்தனை உருண்டைகள் எனக்கு வந்தது. இப்போ நம்ம இதை எப்படி மாவு திரட்டலாம் அப்படின்றதுல தான் ட்விஸ்ட்டே. அதில் தான் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போது நம்ம மாவு திரட்டுற அந்த பூரிக்கட்டை எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயிலும் இது போல் ஒரு ப்ரஷ்ஷும் நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரஷ் இல்லைனாலும் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி உருட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி மாவை இது பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்ட ஆரம்பிங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நாம் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ப்ரஷ்ஷால் இதை போல் நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ப்ரஷ் இல்லைனா கூட நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் தடவி விடலாம். நம்மளுக்கு எண்ணெய் அதில் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து தான் நம்ம கோதுமை மாவையே கொஞ்சமாக எடுத்து இதை போல் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க, அங்கங்கே தூவி விட்டுருங்க. இப்போ இதை நாம் மடிக்க ஆரம்பிக்கலாம். இது போல் இந்த நீட்டாக நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துகிட்டு இது போல் ஆஃப் சைடில் ஒரு பாதி மடிப்போம், அடுத்த சைடில் ஒரு பாதி மடிப்போம். இது போல் நீங்கள் மடிச்சுக்கணும். மறுபடிக்கும் இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. திருப்பியும் அது மேலே நீங்கள் லைட்டாக கோதுமை மாவை இதை போல் தூவி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு நாம் பாதியாக மடிச்சுக்கலாம். இதை போல் பாதியாக மடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கோதுமை மாவை தூவி விட்டுருங்க. இப்போ இந்த சைடை நாம் மடித்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம மடிப்பு கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி உருட்டுற மாதிரி மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இது வரும். உங்களால் ரவுண்ட் ஷேப்பில் உருட்ட முடியும்னா நீங்கள் உருட்டிக்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதை உருட்டிக்கிறேன். இவ்வளோ தாங்க இந்த சப்பாத்தியில் இருக்கிற சீக்ரெட்டே. நாம் இந்த ஆயிலையும் இந்த மாவையும் தூவும்போது அது ஒட்டாமல் நம்மளுக்கு வருது. அப்போ நம்மளுக்கு மடிப்பாக வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு லேயராக கிடைக்கும். இவ்வளோ தான் இதில் இருக்கிற டிப்ஸே. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அதே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ஈஸியாக செய்யலாம்.
இப்போ உருட்டியாச்சு. இப்போ நான் லைட்டாக இதை போல் 2 கை வச்சு இது மாதிரி பெரட்டி எடுத்தோன்னா அதில் இருக்கிற மாவெல்லாம் வந்து உதிர்ந்துடும். இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடாக வச்சுருங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போது போட்டு எடுத்துருங்க. இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம், டோட்டலாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதும். லைட்டாக மேலே கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் கூட நீங்கள் தடவிட்டு சுட்டு எடுக்கலாம். இப்போ லைட்டாக நான் மேலே வந்து பபிள்ஸ் வந்துடுச்சு. அதே ப்ரஷ்ஷில் வச்சு லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வந்தப்புறம் இது போல் கரண்டியில் தேய்ச்சி விட்டு அடுத்த சைடு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. சப்பாத்தியும் நல்லா உப்பி வர ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம வந்து சாதாரணமாக மடித்து தேய்க்கும் போது இது போல் வராது. அந்த ஆயிலும் அந்த மாவும் வந்து தூவி விடுறதுனால தான் இது போல் நம்மளுக்கு லேயராக வந்து பிரிய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா உப்பி வருது. இப்போ நல்லா வந்து சப்பாத்தி 2 சைடும் நான் வந்து 2 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிட்டேன். நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துடலாம். நம்மளுடைய சப்பாத்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதே போல் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் எடுத்து மடித்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கசக்கினா கூட மறுபடியும் அது பழைய லேயருக்கு வந்துடுது. நான் இப்போ பிரித்தும் காட்டுறேன். நம்மளுடைய சப்பாத்தி வந்து எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக அப்படியே லேயராக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே எந்த அளவுக்கு லேயர் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வந்து மைதா மாவில் கூட நீங்கள் வந்து இதை செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவில் செய்யும்போது பரோட்டா மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.